ஏய், என்னடா இது? கல்யாண், டேய் கல்யாண், கல்யாண், என்னாச்சுடா? ஆபீஸே நாசம் பண்ணிட்டாங்கடா. இன்னொரு தடவை சேவை செய்யறோம், அரசியல் செய்யறோம் ஆபீஸ் போட்டு உக்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொன்னு போட்டுருவேன். புரியுதுல? டேய், டோரை யாரோ திறந்திருக்காங்க, ஜீப்பை திருப்புங்கடா. டேய், உள்ள யார் இருக்காங்கன்னு பாருடா. சின்னா, இவனுங்கள்ல யாரா கொடிய புடுங்குனது? இவன் தான், நான் இந்த தாடிக்காரன் தான்.
எம்எல்ஏ எங்கடா இருக்கான்? சார் நம்ம அனுப்பின அடியாட்களை எவனோ வந்து குமுறிட்டானா சார். நம்ம ஆளுங்களை அடிக்கிற தம்மு யாருக்கடா இருக்கு? ஆளுங்களை எவனோ ஒருத்த அடிச்சிட்டான இன்ஃபர்மேஷன் வந்ததுல அது நான் தானே கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக வந்தேன். இந்த கோவத்தை மக்கள் மேல காட்டினா யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உன் கோவத்தை நீ காட்டினது பவன் கல்யாண் ஃபேன்ஸ் மேல. யாரும் எதிர்க்க மாட்டா, எதிர்த்து நிக்க மாட்டா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான்னு நினைச்சியா? பவனிசம் ஆபீஸ்க்குள்ள வந்த உன் நாய்களுக்கே கை கால் உடஞ்சு போயிருக்க. அப்ப அவனுங்களை அனுப்பி வச்ச உன்னோட நிலைமை என்ன ஆகும் ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. இப்ப சொல்றேன், நீ நிக்கிற அதே தொகுதியில அதே எலெக்ஷன்ல எங்க தாகுரன்னு நிக்க வைக்க போறோம், நிறுத்தி ஜெயிக்க வைக்க போறோம். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. இப்ப என்னோட பலம், பணம், படை, அடி ஆட்கள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், பண பலம், அதிகாரம் முடிஞ்ச எதிர்த்து நிக்க ட்ரை பண்ண. உன்னை இந்த தேர்தலை தோக்கடிக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா உனக்கு? தெரியும். 1,00,000 ஓட்டு இருக்க இந்த தொகுதியில 35,000 ஓட்டுகளுக்கு நோட்டு கட்டுகளை வீசி, 25,000 சாராய பாக்கெட்டுகளை வீசி எறிஞ்சு 40,000 ஓட்டுகளை மிரட்டி வாங்கி ஜெயிச்சிருக்க நீ. உன்ன மாதிரி ஒரு ஊழல் எம்எல்ஏ கிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ரசிகர்களுக்கு கட் அவுட்டுங்களை நிக்க வைக்கவும் தெரியும், உன்ன மாதிரி கட் அவுட்டுங்களை உடைச்சு எரியவும் தெரியும். ஏய் கத்தாத. நீ கொடுக்கிற சவுண்டுக்கும் உன்னோட பார்வையில 5 ஓடத்துக்கும் நாங்கன்னா உன்ன மாதிரி கூலிக்கு வேலை செய்யற ரவுடின்னு நினைச்சியா? பவன் கல்யாண் ஃபேன்ஸ்ரா நாங்க. பொறுமையா இருப்போம், அன்பா இருப்போம், பொறுத்துப்போம். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க, எங்களை மாதிரி ஆளுங்க வாழ்க்கையில வந்தா பிரிச்சு மேஞ்சிருவோம். ஏன்பா பிஏ, அவனுங்க சொல்றதெல்லாம் செய்வானுங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பவன் கல்யாண் ஃபேன்ஸ் சார். பாக்குறதுக்கு அவர் மாதிரியே சைலண்டா இருப்பாங்க. சீண்டுனா மட்டும் பாக்ஸ் ஆபீஸ் உடஞ்சே தீரும். எதிர்கட்சி எல்லாம் ஷேக் ஆயிடும். ஐயோ, ஷேக் ஆயிடும். ஷேக் ஆக வேண்டியதா?